ஹலோ சவுத் சில்லிஸ். இன்னைக்கு நெருப்பயிர் குழம்பு, அதாவது மட்கி பயிர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்குங்க. 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்திக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. 3 தக்காளி அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு ஆனியன் நறுக்கி சேர்த்துக்குங்க. மூடி போட்டு 3 விசிலுக்கு வச்சு இறக்கிக்கலாம். அதில் தக்காளியை மட்டும் பிரித்து நல்லா மசிச்சு சேர்த்துக்குங்க. அதில் மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 2 புளி அளவு எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறம் பயிர் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொதிப்பு வந்துடணும். கொதிப்பு வந்த பிறகு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதில் குழம்புல கொட்டிடுங்க. குழம்புல கொட்டினதுக்கப்புறம் 3 பூண்டு நச்சு சேர்த்துக்குங்க. தேங்க்யூ.